இன்னைக்கு பஃப் வேணும். இது பஃப்ஸா? அது சாப்பிட்டனா கட்டுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வரும் தெரியுமா? அது வந்து மைதால வந்து பண்றாங்க. மைதால வந்து பண்றதெல்லாம் வந்து நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். வேற எது வேணா கேளு, நான் வாங்கி தரேன். ஆனா இது வேண்டாம். நான் ஒரு நெக்லஸ் பாத்திருக்கேன், அதுக்கு மேட்சிங்கா ஒரு பட்டு சாரி, அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா டீ குடிப்போம். டீயா? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நான் வாங்கி தரேன். பாப்பலாம். டேய் கனவா, நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? ஆகா எதுக்கோ கொக்கி போடுறாளே. அப்ப நீ என்கிட்ட உண்மை மட்டும் தான் சொல்லணும். கேட்டுட்டா. அப்ப சொல்லு, உனக்கு என்ன தவிர வேற எத்தனை பொண்ணுங்களை பிடிக்கும்? அதெல்லாம் இல்லையே, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்காது. ஐயே, எனக்கு உன்னை விட 3 பசங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஓ, அப்ப எனக்கும் 3 பொண்ணுங்களை பிடிக்கும். அப்படியா? அப்ப இந்த பேப்பர்ல உனக்கு பிடிச்ச பொண்ணுங்க பேரு நீ எழுதி, எனக்கு பிடிச்ச பசங்க பேரு நான் எழுதுறேன். குடு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட மருமகன், என் குழந்தையோட அப்பன், என் தம்பியோட மச்சான். சரி வந்து கொடு. கீழ் வீட்டு பொண்ணு கிரிச்சா, அத்தை பொண்ணு வனஜா, என் தங்கச்சி ரோஜா. நம்பர் ஒரு ரீசார்ஜ் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. 36683. ஆயிடுச்சுண்ணா. அண்ணா ரீசார்ஜ் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. 36683. 36683. ஏய், இது யார் நம்பர் ஆச்சா? என் லவர் நம்பர் இது. ஏய், என்னோட ஆள் நம்பர் தான். ஏய், என் லவர் நம்பர் இது. என்ன சொல்லு? உண்மையதான் சொல்றேன். நான் ரீசார்ஜ் பண்ணணும். நம்பர் சொல்லுங்க. 36683. 36683. ஏய், யார் நம்பர் இது? ஏய், யாரோட நம்பர் இது? யாரோட நம்பர் தான்பா இது? என் ஒய்ஃப் நம்பர். எல்லாரும் இதுதான்பா கேக்குறீங்க. ஃபேன்சி நம்பரா இருக்கு, அதான் கேட்டேன். எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணும்? 300 ரூபாய் பண்ணும். சிங்கிள் சொல்லி அவன் நம்ம 2 பேரும் நல்லா ஏமாத்திட்டாங்க. உனக்கு நம்ம பிள்ளைய பிடிக்குமா என்ன பிடிக்குமா? பிள்ளைதான் பிடிக்கும். இல்ல, உனக்கு என்னத்தான் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது பிள்ளைய வந்து உன் ஃப்ரெண்டு கூட தனியா வெளியில விடுவா, என்ன தனியா உன் ஃப்ரெண்டு கூட வெளியில விடுவியா? யார் சாமி இவன்? நல்லது எழுப்பி போகலன்னு வைங்க, எதை கொண்டு எங்க அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. தேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கோகுல நல்லா படிக்க வைங்க. ஓகே ஓகே, நல்லா படிக்க வைக்கிறேன். வாடா. ஹலோ, ஹாப்பி தீபாவளி. தலை தீபாவளி கொண்டாடி. சேம் டு யூ. ஏய், யாரா அவங்க? அக்கா. அக்காவா? சரி, நம்பர் கொடு. யோ கையடியா, படிக்க வந்தா படித்த மாதிரி சொல்லியா, தேவையில்லாத பேசாத நீ. போயா. தமிழ், இங்க வா. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணு. இதான் உனக்கு சொல்லிட்டேனா? இதான் சொல்றேனா? இதான் சொல்றேனா உனக்கு? இதான் சொல்றேனா? போ. வலிக்குது. ஏய், வாடா கூகுள் வந்து சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணிட்டியா? அக்கா நம்பர் சார். வெரி குட் கூகுள், வெரி குட். கீப் இட் அப். அட பொம்மால. நாளைக்கு நான் லீவ் ஓனர். உனக்கு இருக்கிற லீவு இல்ல ஓனர். நாளைக்கு ஆளை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் முடிக்க போறேன் ஓனர். அதான் நான் லீவ். ஓடி போக போறியா? ஆமா ஓனர். போறதான் போற, ஒரு 5000 கொடுத்துருவோ. எதுக்கு ஓனர் நான் கொடுக்கணும்? நீ போயிருவ. அவன் அப்பா அம்மா எல்லாம் வந்து என் கையால ஒழுங்கா நான் என்ன பண்றது ஓனர்? அப்படி எவனும் வர மாட்டான். என்ன கம்மி போல என்ன பண்ணு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உன் முன்னாடி நீயும் வேலைக்கு வந்துருங்க. சரி ஓனர், நான் ஆசை. சரி போடா போடா. டீ கடையில ஒரு டீ மாசம் பொண்ணு கூப்பிட்டு ஓடிட்டானே. ஜோனு மலையில ஜில்லுன்னு காத்துல மலையில நம்ம 2 பேர் மட்டும். பஜ்ஜில சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாடி வாடி வாடி. எத்தனை பஜ்ஜி வாங்க? 2 3? இவன்கிட்ட போய் ரிமார்க்ஸ் எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? சரியான திண்ணி முட்டையா இருக்கானே. என்ன அந்த முருகனோட தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு? இல்லடி, அவனுக்கு கல்யாணம் ஆகல. அவன் இன்னும் கட்ட பிரம்மச்சாரியாவே தான் இருக்கான்.
பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரினா என்னது? பிரம்மச்சாரினா என்னன்னு தெரியாதா? தெரியாது, அதனால கேக்குறேன். அடியே, பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாத ஆண்களை தான் பிரம்மச்சாரி என்று அழைப்பார்கள். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலாம் அவன் பிரம்மச்சாரிடா. சரி, அதுவே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க? கல்யாணம் ஆகாத பெண்கள் தேவதைகள்மா, கடவுள் கூட சொல்லலாம். என்னங்க நம்ம கடவுள் நீங்க பொசுக்குன்னு? பின்ன ஒரு பையனோட வாழ்க்கையை காப்பாத்துறாங்களே, அப்ப கடவுள் தானே. ஆஹா, கொலப்பசி இன்னைக்கு ஒரு வேட்டைதான். அக்கா 2 பீஸ் எடுத்து போடுதா. பார்த்துட்டே இல்லையா, போடுதா. அட ஜப்பான் மூஞ்சியா, இந்த தட்டுல 2 பீஸ் எடுத்து போடு கழுத. ஆமா, இதுல கை வார கொடுக்கணுமா? இவ பெரிய காட்டு, இவருக்கு மயிறு கை வார கொடுக்கணும். எவ்வளவு சின்ன பீஸ் போறா பாரு, பித்தளை உண்டா மூஞ்சி. டேய், உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது? வேண்டாம்ல, என் வண்டியை விக்கணும்டா. வண்டி எப்படா வேலைக்கு போவ? எதுக்குடா முத வண்டியை விக்கிற? கடங்கார மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிவிட்டாடா. இந்த வண்டியை வித்து காசை மூஞ்சில விட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் யாராவது இருக்காப்லையானே? ஆட்ட கேட்கலாம். நம்ம பெருமாள் பிச்சை இருக்காப்ல, வண்டி எடு. பெருமாள்ண்ணே வாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் கடன் ஆயிட்டா, வண்டியை வைக்கணும்னு. எவ்வளவு தம்பி வேணும்? 20 ரூபாண்ணே. பழைய வண்டியா இருக்கப்பா, அவ்வளவு எல்லாம் போகாது. ஒரு 17 ரூபா கொடுக்கலாம். 17 ரூபா தான் என்னடா மாப்பிள்ள சொல்ற? வேற என்ன மாப்பிள்ள செய்ய, கடன் கொடுக்கணும்ல, முடிச்சு விட்டுருவோம்டா. அண்ணா முடிச்சு விட்டுருங்கண்ணே. வண்டியில எதுவும் ஃபைன் இருக்காப்பா? தெரியலண்ணே. என்ன தம்பி அட்வான்ஸ் ஆனே? டேய், ஃபைனே 16,500 இருக்குடா. இந்த வண்டியை விட்டு காசை மூஞ்சில விட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ணா, உங்ககிட்ட எல்லா கஷ்டத்துக்கான மாத்திரை இருக்கா? அண்ணா, என்கிட்ட எல்லா கஷ்டத்துக்கான மாத்திரை இருந்ததுண்ணா. உங்களுக்கு என்னென்ன மாத்திரை வேணும்? அண்ணா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் செலவாயிடுதுண்ணா. ஒரே நாள்ல கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி ஒரு மாத்திரை கொடுங்க. ஒரே நாள்ல கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி ஒரு மாத்திரை கொடுங்க. போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்குலாம் ஊத்துவாங்க. அது எதுக்காக அப்படி ஊத்துறாங்க? ஏன்னா குழந்தைகள் உண்மையா இருக்கணும்ன்றக்காண்டி ஊத்துறாங்க ப்ரோ. உண்மையா இருக்கணும்டா. ஆமா, போலியோ அதுவே பேர்ல வந்திருக்குல்ல, போலியா இருக்க கூடாதுன்னு. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, காலேஜ் புறம் சொல்லிட்டு பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. போலியா இருக்காங்க, உண்மையா இருக்கணும். அதுக்காண்டி சின்ன வயசுல இருந்தே போலியா இருக்கக்கூடாது, போலியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி ஊத்துறாங்கல்ல. அதான் போலியோ சொட்டு மருந்து. அந்த மருந்து பேரே அதான். அதனால மருந்து பேரே அதான் வச்சிருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அதான். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் விடுறாங்க. காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? ஆமா, இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஏய் மால்ஸ், என்ன விளக்கமா ஒண்ணு குடுப்பியே, எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் டேய், அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. டேய், இது ஏன் ஒய்ஃப்டா. நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ, கிஸ்ஸா? எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்க? நம்ம ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, சூப்பரா வேலை செய்யும் அப்படின்றாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு வேலையும் செய்ய மாட்டுது. நம்ம தான் அதுக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதே இப்ப நிறைய ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் இருக்கு, ரிட்டர்ன் போட்டுற வேண்டியதானே? ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ரிட்டர்ன் ஆப்ஷன் தான் இல்லை. சரி, அதை எடுத்துக்கிட்டு நல்லா வேலை செய்யற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல வேற ஏதாவது கொடுங்க, காசு கூட நான் எக்ஸ்ட்ரா தரேன்றேன். அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்க நீ அந்த கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன். நீ பேசுறியா? நீ பேசினா ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசு. ஹலோ ஹலோ, சொல்லுமா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு மாப்பிள்ளை போன்ல இருந்து கூப்பிட்டு இருக்க? கிரியா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஃபோன் பார்த்தது போதும். இன்னைக்கு என்ன டேட்டு? டிசம்பர் 16. டிசம்பர் 16 தெரியும். இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்பெஷல் டே? என்ன இருக்கும்? இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டல்ல. கல்யாணம் ஆன உடனே எல்லாம் மறந்து போச்சு. ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் இரா? ஹோம் லோன் நம்ம வாங்கியிருக்கோம், தெரியுங்களா? தெரியும். அது என்ன டேட்டு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வெளியே ஒரு கார் நிக்குதுல்ல, ஆமா, அது ஒரு லோன் போட்டு வாங்கணும்ல. ஆமா, அது இஎம்ஐ என்ன டேட்டு? உட்காந்து ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கேன், இன்டர்நெட் வைஃபை. ஆமா, அது எனக்கு டேட்ல கட்டணும் தெரியுமா? சொல்லு. சரிந்தா. இந்த ஏசி போட்டு உட்காந்து சரி, அது கரண்ட் பில். இரு அது கரண்ட் பில் கட்டுறமே, அது என்ன டேட் தெரியுமா?
சரி ஏதோ ஃபோன் வருது பாருங்க. எந்த முக்கியமான எதையுமே தெரிஞ்சுக்காம இதை தெரியுமா? அது தெரியும். என்ன போட்டு உயிரை தெரிஞ்சுக்க. போலீஸ் வந்தா ஹெல்மெட் போடு சரியா? போலீஸ் போலீஸ் ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடு ஹெல்மெட். ஹெல்மெட் போடணும்னா தலையில போடணுமா? உட்காரு. போலீஸ் 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 போடுமா? ஹெல்மெட் போடணும்னா என் தலையில போடணுமா? உட்காரு. முடியல முடியல. போலீஸ் 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 போலீஸ். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. டென்ஷனா இருக்குடா. ஏங்க 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணா 30 நாள் தானங்க கொடுக்கணும். ஏங்க 28 நாள் கொடுக்குறாங்க? ரீசார்ஜுக்கு மட்டும் என்னங்க 28 நாள்ன்றதான் 1 மந்தாங்க. ஏங்க அப்படி பண்ணேன். ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரிட்ஜ் கிட்ட போயிட்டு கேரட் இருக்கும், கேரட் எடுத்துக்கிட்டு குக்கும்பர் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துக்கோ. பொடிஸ் பொடிசா நறுக்கி இங்க எடுத்துருவோம் சொல்றேன். பெப்பர் லெமன் போடணும். நீ என்ன கேட்ட? ரீசார்ஜ் மட்டும் ஏன் வந்து 28 நாள்? எனக்கும் தெரியாது. அப்புறம் எதுக்கு இந்த வேலை எல்லாம் வாங்குனீங்க? இது சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுக்கு தோணுச்சுன்னா எப்படி சாப்பிடணும்? இல்ல வர எலுமிச்சை பழம் ரொம்ப முக்கியம். போயிருக்கு கொடுங்க. பேபி பஜ்ஜி ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்குடா. ஏய் என்னடி இது? ஏன்டா என்னடி பஜ்ஜின்னு சொன்னா பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்க? பேபி பஜ்ஜி பேபி வெங்காயம் பஜ்ஜி. வெங்காயம் போட்டு உனக்கு. ஏய் இது பக்கோடாடி. டேய் நான் இது பஜ்ஜி தான்டா பண்றேன். நீ பஜ்ஜி தான் பண்றேன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா இங்க வந்து பக்கோடாவை போட்டுக்கிட்டு இருக்க. ஏய் இது வெங்காய பக்கோடா. ஏய் நான் பஜ்ஜி மாவு வச்சு தான்டா போடுறேன். பஜ்ஜி மாவு வச்சு போடுறடி. ஆனா இது பக்கோடா, பஜ்ஜி கிடையாது. நான் வெங்காய பஜ்ஜி தான் போடுறேன், பஜ்ஜி மாவு வச்சு தான் போடுறேன். அதனால இது பேரு பஜ்ஜி. பேபி இது பக்கோடாடி, பஜ்ஜி கிடையாது. என்ன பக்கோடா பக்கோடான்னு கொண்டாடி சொன்னா இது பேர் பஜ்ஜி. மூடிட்டு தின்னு போ. எடுத்துட்டு சுட சுட. சரி இப்ப நான் பஜ்ஜின்னு எடுத்துக்கிறதா பக்கோடான்னு எடுத்துக்கிறதா? உனக்கு எப்படி எடுத்தா என்ன? வயிற்றுக்குள்ள போனா ஓகே தானே? வயிற்றுக்குள்ள போயிட்டு பின்னாடி வர்றது நான் அப்புறம் என்னப்பா பஜ்ஜி. ஓகேவா? பக்கோடா இல்ல. எடுத்துட்டு வர. என்னமோ பண்ணுடி. நீ என்ன இங்க உட்கார்ந்திருக்க? எக்ஸ் போனிச்சு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தேன் தூணு துப்பிட்டு போயிடுச்சு. தூணு துப்பிட்டு போயிடுச்சா? அப்படி நீ என்ன பண்ண? இதுதான் பண்ணேன். தூணு துப்பிட்டு போறா. இதுல என்ன தப்பு இருக்கு? பண்றது முள்ள மாதிரி தரும். ஆனா மூஞ்ச மட்டும் கேண்டரோட முருகன் போட்ட மாதிரி சிச்சா மாதிரியே வச்சு எப்படி? சார் ஒரு சர்வே எடுக்கிறோம். சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே உங்களால மறக்க முடியாத ஆள் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? நான் எங்க மாமனார் தான் சொல்லுவேன். மாமனாரா? ஆன்சர் புதுசா இருக்கே. ஏதாவது ரீசன் இருக்கா? இருக்கு. 25 வருஷமாட்டு என் பொண்டாட்டியை வளர்த்துருக்காரு. ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா எப்படியா எல்லார்கிட்டையும் அடங்கி போற நீங்க கட்டின புருஷன்கிட்ட மட்டும் திமிராவும் தெனாவட்டாவும் பேசுறீங்களே, எந்த தைரியத்துல பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கட்டின புருஷன் மேல மட்டும் தான் ஈஸியா வரதட்சணை கேஸ் போடலாம். அந்த தைரியம் தான். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. கொஞ்சம் ஓவரா போச்சுன்னா தலைவலி மாத்திர மாதிரி ஒண்ணு போட்டு விட்டுற வேண்டியதே. இன்னொரு கரண்டி வைங்கக்கா. அயோடிமா.
மச்சி சொல்றா. அவ இருக்காளா கூட? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சொல்லு. வீட்டுல தண்ணியா இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ, நீ வரியா? என்ன சொல்ற? சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். சரியா? இன்னும் பயப்படாத, நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகேவா? ஏதாவது பிரச்சனைனா நான் உங்க கூட இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு கூட வரேன். சரியா? நான் நைட் ஸ்டே பண்ணிட்டு கூட வரேன். இன்னும் பயப்படாத மச்சி, நான் எப்பயும் வந்துடுறேன். ஓகேடா, ஓகே பாய். ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் ஆயிருக்கானாமா. मंगल भावनया मंगल நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். டேய் என்னடா கேட்ல பல்லு தேய்ச்சின்னு இருக்கா? எங்க அம்மா தான் கோயில் கேட்ல பல்லு தேய்ச்சா வெள்ளையாவும் சொன்னாங்க. அது கோயில் கேட் இல்லடா, கோல் கேட்டுடா. கோல் கேட்டா? ஆமா, கோயில் கேட் இல்லையா? பைத்தியக்காரா. ஏண்டா தம்பி, 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள வேலைக்கு வர? என்னென்ன பண்றது, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும். அண்ணா சாக்லேட் எடுத்துங்கண்ணா. ஏண்டா? எனக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, என்ன சாக்லேட்? மச்சான் வெளியே வாடா, ஏரோப்ளேன் போகுது. ஏரோப்ளேனா? ப்ரோ நீங்க டீ எங்கே ப்ரோ நல்லா இருக்கும்? டீயா ப்ரோ? ஆமா ப்ரோ. முன்னாடி ஒரு கடை இருக்கு, நல்லா இருக்கும். சரி வாங்க ப்ரோ, போயிட்டு வாங்க. வாங்க ப்ரோ, சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க ப்ரோ, போகலாம். வேண்டாங்க ப்ரோ, டீ சாப்பிடுங்க. என்ன ப்ரோ டிஷ் தொடிங்க ப்ரோ. 2 hours later. மச்சான் என்னடா வீடியோ வைரல் ஆயிட்டு. இன்னைக்கு ரோட்ல நடந்துன்னு வரும்போது ஒருத்தர் பாவமா உட்காந்துருந்தாரு. என்னன்னு கேட்டா டீ வாங்கி கொடுங்க ப்ரோன்னாரு. சரி வாங்க ப்ரோ போலான்னு கூட்டு போனேன். கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்தா கண்ணே கலங்கிட்டாரு பாவம். இதே மாதிரி யாராவது இல்லாதவங்க இருந்தா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்பு காச்சு போனா? யாராங்க ஓனரு? வேணா ஃபுட் செக்கிங் ஆஃபீஸர். சார் என்ன சார் சொல்லுங்க சார். மொத்த ஃபுட்டையும் செக் பண்ணணும். வாங்க சார். ஏன் மச்சான் இன்னைக்கு வேலைக்கு வரலையா? மேஸ்திரி ஹெல்ப் இல்லன்னு கேட்டாரா? டேய் என்ன பண்ற? சரி சாப்பிட்டு வா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒழுங்கா சாமானுங்க